எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க இன்கம் 24 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற கணக்கை பார்க்க போறோம். இதுல எந்த அமௌண்ட்டும் நம்ம டாக்ஸ்ல கிளைம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 12 லட்சம் ரூபாய் டாக்ஸபிள் அமௌண்ட் ஸ்லாப் ரேட் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அதனால ரிபேட் வந்து 60,000 கிளைம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம 5 பாயிண்ட பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் அமௌண்ட்டை எப்படி நம்ம இன்ஸ்டால்மெண்டா கட்டுறது. ஏன்னா 24 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுல ஒரு டாக்ஸ் அமௌண்ட் வந்து ஹியூஜா இருக்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி பிரிச்சு இன்ஸ்டால்மெண்ட்ல கட்ட முடியுமா முடியாதா, அல்லது கட்டுறதா இருந்தா எப்படி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது பாயிண்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, 24 லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதுக்கு டாக்ஸ் அமௌண்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்க போறோம். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி எல்லாம் இன்கம் வரும். நாலாவது பாயிண்ட் எப்படி சேவ் பண்ணலாம். அஞ்சாவது பாயிண்ட் எதுல சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெளிவா பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இதை நம்ம எப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் மோட்ல இருக்கு, இன்னொன்னு வந்து மந்த்லி டாக்ஸ் மோட்ல இருக்கு. இப்போ இந்த மாதிரி அட்வான்ஸ் டாக்ஸை கட்டலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கட்டலாம். ஏன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ், அதாவது டாக்ஸ் அசஸ் பண்ணி நீங்க கட்டும் போது ஹெவி அமௌண்டா இருக்கும். இந்த அட்வான்ஸ் டாக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்ம அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறது ரொம்ப நல்லது. அட்வான்ஸ் டாக்ஸ் மீன்ஸ் மந்த்லி டாக்ஸ்லயும் போகலாம் அல்லது குவார்டர்லி ஒன்ஸும் போகலாம். ரெண்டு டைப்பா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்னு வந்து குவார்டர்லி மோட், இன்னொன்னு வந்து மந்த்லி மோட். குவார்டர்லி ஒன்ஸ் வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு 4 தாட்டி கட்டுற மாதிரி வரும். 3 மாசத்துக்கு ஒருக்க. 3 மாசத்துக்கு ஒருக்க கட்டும்போது அவருக்கு 3 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 4 டைம்ஸ் அப்படின்னு கணக்கு போடும்போது 75,000 ரூபாய் குவார்டர்லி ஒன்ஸ் கட்டுற மாதிரி வருது. இதுவே மந்த்லி மோட் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் டிவைடட் பை 12 மந்த்ஸ் அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும். அதனால இன்ஸ்டால்மெண்ட்ல எது உங்களுக்கு ஃபேவரா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம்.